இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. ஒருத்தன் லக்ஸரியான கார் அப்புறம் வீடெல்லாம் வச்சு ஒரு வீடியோ போட்டானா அந்த வீடியோவை நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, அப்புறம் அந்த வீடியோவே ஃபுல்லா பார்ப்பீங்க. பட் அதே அவன் அந்த லைஃப் ஸ்டைலை நான் அச்சீவ் பண்றதுக்கு இந்த விஷயம்லாம் பண்ணேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டா அதை பாக்குறவங்க என்னமோ கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க. ஏன்னா எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாம இன்னொருத்தரோட சக்சஸை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்க பிரெயின்ல இன்ஸ்டன்டா வாவ் அப்படின்னு ஒரு டோபமின் ஹிட் ஆகும். நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ண வேண்டாம், மற்றவனோட சக்சஸை பார்த்து ஜஸ்ட் என்ஜாய் பண்ணா மட்டும் போதும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இது வரைக்கும் நீங்க எவ்வளவு சக்சஸ் ஸ்டோரி வீடியோ பார்த்திருப்பீங்க, இந்த லக்ஸரியான லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா எத்தனை பேர் ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? இதுவே ஒருத்தன் அந்த சக்சஸை ரீச் பண்றதுக்கு நான் இந்த விஷயம்லாம் பண்ணேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டானா அதை பாக்குற நம்மளுக்கு திங்கிங் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து நம்ம சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணும்போது ஐயோ இது என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். அதோட பெரிய கஷ்டம் என்னன்னா, இப்போ ரொனால்டோ நான் டெய்லி இவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கிறேன், நான் இந்த டயட் தான் ஃபாலோ பண்றேன், நான் இவ்வளவு ஒர்க் அவுட் பண்றேன்னு சொல்லும் போது ரொனால்டோட ரொட்டீனுக்கும் நம்மளுக்கும் நடுவில் இருக்க கேப் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். இதனாலேயே இந்த என்டர்டெயின் பண்ற வீடியோ, இந்த மோட்டிவேஷனல் வீடியோ இதெல்லாம் பாக்குற நம்ம இந்த ஹவு டு வீடியோஸ் வந்தா மட்டும் ஸ்வைப் பண்ணிடுறோம். ஸோ இனிமேல் 10 மணி நேரம் சீரீஸ் பாக்குற நீ 2 மணி நேரம் பாட்காஸ்ட் கேளு, எக்கச்சக்க மோட்டிவேஷனல் வீடியோ பாக்குற நீ புக்ல 2 பேஜ் படி. இதை நான் ஒருத்தர் சொல்லி கேட்டிருக்கேன். த மேஜிக் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் இன் த ஒர்க் யூ ஆர் அவாய்டிங்.